ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகுதாக. நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயையும் பாராட்டினார் அல்லவா, அவரை துதிக்கலாமா? உன் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர், உன் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். உன்னை பேர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் உன்னை கடைசி வரை நடத்தி செல்வார். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் நினைவு அவன் நினைவு அல்ல, மேலானதை செய்வார். உன் நினைவு அவன் நினைவு அல்ல, மேலானதை செய்வார். உன்னை உடைத்து உருவாக்கும் கூயவனவர் உன்னை சீரப்பார் வனைந்திடுவார். உன்னை உடைத்து உருவாக்கும் கூயவனவர் உன்னை சீரப்பார் வனைந்திடுவார். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். வேத பகுதி வாசிக்கலாமா? சங்கீதம் 33 வசனங்கள் 10-11. கர்த்தர் ஜாதிகளின் ஆலோசனையை விருதவாக்கி ஜனங்களுடைய நினைவுகளை அவமாக்குகிறார். கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும். இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்திலிருந்து அழகாக சொல்கிறார். அவர் கர்த்தர் ஜாதிகளுடைய மனுஷர்களுடைய ஆலோசனையை அவமாக்குகிறார், ஆனால் அவருடைய ஆலோசனை மட்டுமே நிலை நிற்கும் என்று சொல்கிறார். அநேக வேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நினைக்கிற காரியங்கள் ஒன்றுமே நடப்பதில்லை. நாம் ஒன்றை நினைத்து ஆரம்பிப்போம், அது ஒன்று போய் எங்கேயோ போய் முடிந்து அது ஃப்ளாப் ஆகி விடுகிறது. இதற்கு காரணம் நம்முடைய நினைவும் கடவுளுடைய நினைவும் ஒன்றாய் இல்லாததுதான் காரணம். நம்முடைய நினைவுகள் கர்த்தருடைய சித்தத்துக்கு அவருடைய நினைவுக்கு ஏற்றதாய் ரெண்டும் ஒன்றாய் இருக்கும்போது நம்முடைய காரியங்கள் அவராலே வாய்க்கிறது என்று சொல்லப்படுது. கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும். அது எந்த மாற்றமே கிடையாது. கர்த்தர் என்ன நினைச்சிருக்கிறாரோ அந்த காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாய் நடக்கும். அதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கலாமா? கர்த்தாவே, அப்பா, என்னுடைய விருப்பத்தின்படி அல்ல, என்னுடைய நினைவுகளின் படி அல்ல கர்த்தாவே, உங்கள் விருப்பத்தின்படி உங்கள் நினைவின்படி என்னுடைய வாழ்க்கையை, எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கலாமா? எங்களை சீக்கிரங்களா அன்பின் தகப்பனே, தர்மியான நாள் எங்களுக்கு ஈவாகி தந்தீங்களேப்பா, கொடி நன்றியப்பா. நாளின் காலை முதல் இம்மட்டுமாய் உம்முடைய தயவுள்ள கிருபங்களை தாங்கினதேப்பா, நன்றி நன்றியப்பா. இப்பொழுது கர்த்தாவை தங்களுடைய வாழ்க்கையிலே பல்வேறு காரியங்களிலே அடிபட்டு நொந்து நொறுங்கி நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கருத்திலே தாழ்த்தி தருகிற தகப்பனே அப்பா, தங்களுடைய விருப்பங்களின்படி செய்தனா, தங்களுடைய எண்ணங்களின்படி, தங்களுடைய பலத்தின் அப்பா, தங்களுடைய ஞானத்தின்படி செய்து அநேக காரியங்களில் தோல்வியை கண்டு அப்பா சோர்ந்து போயிருக்க ஒவ்வொரு பிள்ளையும் உம்முடைய கருத்திலே தருகிறோம். இப்பொழுதும் அப்பா உம்முடைய சித்தத்துக்கு என்னை தாழ்த்தி தருகிறோம் என்று சொல்லி யார் யாரெல்லாம் உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறார் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் உம்முடைய நினைவுகளின்படி, உம்முடைய ஆலோசனையின்படி அப்பா, உம்முடைய சித்தத்தின்படி அவர்களை ஆசீர்வதிப்பீராக, நீர் நடத்துவீராக, கரம் முடித்து நடத்துவீராக. உம்முடைய கரத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாழ்த்தி தருவாங்க. தரோக்களை மூடி மறைச்சுக்கோங்க. சகல துதியும் கனம் வளமை பலனும் ஞானமும் என் தெய்வாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல தந்தையே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.